தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இத்திருப்பலி வழியாக தங்களுடைய பிறந்த நாளினுடைய திருப்பலியாகவும் நன்றியின் திருப்பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் இறந்தவருடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இளைப்பாற வேண்டும் என்று சொல்லியும் இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிறந்த நாள் திருப்பலியாக ரொக்லவேந்தன் ரொபினியோ, இறைவன் இவருக்கு கொடுத்த வாழ்வேனும் கொடைக்காக நன்றி சொல்லி இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார். ஆகவே இவருக்காக நாங்கள் மன்றாடி கொள்ளுவோம். நன்றி திருப்பலியாக அன்னை மரியாளுக்கு ஒருவர் நன்றி சொல்லுகின்றார். கேட்ட காரியம் கிடைத்தமைக்காக நற்கருணை ஆண்டவருக்கு ஒருவர் நன்றி சொல்லுகின்றார். புதுமை மாதாவிற்கு குழந்தை கிடைத்தமைக்காக நன்றி சொல்லுகின்றார். ஜூட்ராஜ் மேரி ஜென்சில்டா இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார்கள். அபிசாந்த் அன்பஹா திருமண நாளின் நன்றியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார். அனோஜன் நிரோ இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றார்கள். இறந்தவர்களான வஸ்தியாம்பிள்ளை மன்னர் ஆண்டனி பட்டம்மா, மன்னர் ஆண்டனி துரை, பெஞ்சமின் ஜோசப் சிபமாலை, கிறிஸ்தோ பேரின்பநாதர் மாத்தம்மா, கிரேசியன் மேரி மெர்சி பிரின்சி, ஆல்பர்ட் தீபன், சவரியான் அடைக்கலம் 9 ஆண்டுகள், அடைக்கலம் சிபமாலை பொபி, ஆசிர் வின்சலஸ், பிலிப் அந்தோனியா பிள்ளை, பங்கிராஸ் ஜூலியஸ், ஆல்பர்ட் ரோயன், பெனடிட் ரமேஷ், அந்தோனி பிள்ளை டெல்மன், டேவிட் தயான், மனவல் அகஸ்டின், செல்லதுரை செல்வேந்திரன், கைத்தாம்பிள்ளை விக்டோரியா, வஸ்தியாம்பிள்ளை மன்னர் ஆண்டனி பட்டம்மா, மன்னர் ஆண்டனி துரை, மோகன் டிவி, அருளானந்தன் சாமிநாதர் அன்னநாயகி, சாமிநாதர் ராயு, முடியப்பு ராஜ்குமார், துரைசிங்கம் செல்லகுமார், வஸ்தியாம்பிள்ளை மரியதாஸ், மேவின் மனோகரி, சின்னையா தவரட்னம், ஜூலியஸ் ஜூட்ஸ் கேமரன் 29 ஆண்டுகள், ஆல்பர்ட் ஜோசப் இமாக்குலேட் இமானுவேல் அண்டன் ரவீந்திரகுமார், இமானுவேல் நிக்சன் ரஞ்சித் குமார், இமானுவேல் ருசாரா கீதாந்தினி, பிரான்சிஸ் மார்கரெட், அனுர நிசாந்தன், அயசன் ஜூட் கனிஸ்டன், பெர்னார்ட் பாக்கியநாதர், தேவதாஸ் காணிக்கை மரியை ஆகியவர்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி இப்பலி வழியாக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். மேலுமாக இந்த
இன்றைய நாளிலே அன்னை மரியாளினுடைய தூய்மை மிகு இதயத்தின் நினைவு நாளையும் நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆகவே திரு அவைக்கு கொடுத்த பொக்கிஷமாக இருக்கின்ற அன்னை மரியாள் எங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகின்ற தாயாக, தன்னுடைய இதயத்திலே எங்களை தாங்குகின்ற தாயாக இருந்து வருகின்றாள். ஆகவே அன்னை மரியாளின் வழியாக நாங்கள் ஆண்டவரிடம் செல்ல இப்பழி வழியாக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நமரனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பெண்களுள்ளும் அது அருளால் நிரப்ப பெற்ற புனித கன்னி மரியாவை எங்கள் மீட்பராகிய உம் திருமகனின் அன்னையாக தேர்ந்தெடுத்தீரே. இவ்வாறு அவருடைய திருப்பெயரை வணங்கும் நாங்கள் இம்மை தீமைகளிலிருந்து விடுதலை பெறவும் அவரோடு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். என் மக்களின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை கடவுளின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போலும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியையும் துளித்தளச் செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரைக்கு பல்லவியாக. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. 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 ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் விரல்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்தார் ஆகியுள்ளனர். மலடி 7 பேரை பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியாள் ஆகுகின்றாள். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கின்றார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியில் நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையில் நின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார்.
மாண்புரு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. தூய கன்னிமரியா பெரு மகிழ்வுக்குரியவர். ஏனெனில் ஆண்டவரின் சிலுவை அடியில் மறைசாட்சியின் வெற்றி வாகையை சாகாமலே பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 திருவசனங்கள் 18 தொடக்கம் 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் புனித கன்னிமரியாளினுடைய தூய்மை மிகு இதயம், அவள் எவ்வாறு அந்த தூய்மையான இதயத்தோடு தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்தாள் என்று நாங்கள் சிந்திக்கின்றோம். அவளுடைய தூய்மையான இதயம்தான் இன்று நாங்கள் கடவுளின் மீட்பை கண்டடைய வழிவகுத்தது என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியும். அன்னை மரியாளை கடவுள் படைப்பதற்கு முன்பதாகவே அவளுடைய வாழ்வில் இருந்த அந்த பாவ கரையை எடுத்திருந்தார். பாவம் இல்லாமல் பிறந்த ஒரே ஒரு பெண் அன்னை மரியாள். ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்காக, ஆண்டவர் இயேசுவினூடாக இந்த மீட்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவர் பாவமற்ற ஒருவளூடாக பிறக்க வேண்டும் என்று சொல்லியும் கடவுள் திருவுளம் கொண்டதனாலே அங்கே அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே உட்பவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு அவள் பாவமற்று பிறந்து கடவுளுடைய அடிமை என்று தன்னை ஏற்றுக்கொண்டு அங்கே
மீட்பின் செயலுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றாள். அந்த இதயம் தூய்மை மிகு இதயமாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவள் ஒவ்வொரு விடயத்தையும் தன் உள்ளத்திலே வைத்து சிந்தித்தாள் என்று சொல்லி நாங்கள் இறை வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு விடயமும், ஒவ்வொரு சவால்களும், ஒவ்வொரு சந்திப்புகளும் அன்னை மரியாளுடைய இதயத்திலே தூய்மையை ஏற்படுத்தியதை நாங்கள் பார்க்கின்றோம். அவள் தூய்மையின் சின்னமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவள். எந்த வேளையிலும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மனநிலை, தன்னுடைய வாழ்விலே கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த மனநிலை, ஒவ்வொரு நாளும் கடவுளோடு நான் பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த மனநிலை, இவ்வாறான மனநிலைகள் தூய்மையின் மனநிலைகளாக அங்கே மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கின்றாள். அவளுடைய வாழ்விலே காணப்பட்ட அந்த தூய்மையின் வாழ்வியல் கூறுகளை நாங்களும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பின்பற்றி வாழ வேண்டும். அவள் தூய்மைக்கு அடையாளமாக இருக்கின்றாள். இதயத்தில் உள்ள ஒவ்வொரு விடயங்களும் தூய்மையான விடயங்களாக அவள் சிந்தித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு செயலிலும் அவள் தூய்மையை கண்டாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே தூய்மையின் எண்ணங்கள் எங்களுடைய வாழ்விலே வாழப்பட வேண்டும். வாழுகின்ற பொழுதுதான் கடவுளுடைய அந்த பார்வை எங்களுக்குள்ளும் விழும். பிரியமான சகோதரர்களே, கடவுள் தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. நாங்கள் கடவுளை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தூய்மையான உள்ளத்தோராய் வாழ வேண்டும். அன்னை மரியாள் தூய்மையின் சாட்சியாக வாழ்ந்தாள். அதனால் தான் அவள் கடவுளை தாங்குகின்ற பேழையாக மாறுகின்றாள். இயேசுவை தாங்கிய முதல் பேழை அன்னை மரியாளாக இருக்கின்றாள். பிரியமான சகோதரர்களே, ஆகவே அன்னை மரியாளை போல நாங்களும் தூய்மையின் சின்னங்களாக, தூய்மையை உலகத்திலே வாழுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வாழ அவளுடைய பரிந்துரை வேண்டி தொடர்ந்தும் மன்றாடிக் கொள்வோம். எழுந்து நின்று எங்களுடைய மன்றாட்டுகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அன்பும் இரக்கமும் மிகுந்த தகப்பனே, மீண்டும் புதியதொரு நாளை தந்து எம்மை வாழ அழைத்து நிற்கின்ற உமது இரக்கத்திற்கும் அன்பிற்கும் நன்றி கூறுகின்றோம். என்றும் உமக்கேற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று தூய கன்னி மரியாவின் மாசற்ற திருஇறுதிய நாளை நினைத்து மகிழ்ந்து கொண்டாடும் நாம், தூய கன்னி மரியா இறைவனின் வார்த்தைகளை மனதில் இருத்தியவராக, அவ்வார்த்தையால் தமது இதயத்தை நிரப்பியவராக வாழ்ந்தது போல நாம் இதயங்களையும் இறைவார்த்தையால் நிறைத்தவர்களாக அவ்வார்த்தையின்படி வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜூபிலி ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கும் நாம் எமது பாவ வாழ்வின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக இறைவனின் சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பித்து மன்றாடிக் கொள்வோம். சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். பல்வேறு நிலைகளிலே துன்பங்களோடும் சவால்களோடும் வாழுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடிக் கொள்வோம். பாவ நிலைகளில் இருந்து மீள முடியாது தவித்து கொண்டிருக்கின்றவர்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
வாழ்வை பலியாக்குவே, என் வாழ்வை பலியாக்குவே. தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தீர். என்றும் எந்தன் படி வாழ்வை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவேணித்து நன்மைக்காகவும் மது கையேந்தி பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு தூய ஆவியாரின் ஒளியால் நிரப்ப பெற்ற எங்கள் இதயங்கள் என்றும் கன்னிகையான புனித மரியாவின் வேண்டுதலால் திருமகன் கிறிஸ்துவை என்றும் பற்றி கொள்ள அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியத்தகு உரியவரென அறிக்கையிடுவதும் மிகவும் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். திருமகன் காலத்துக்கும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னகமும் மன்னகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும்.
மது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழாமுல்லை நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தான். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளு. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
சந்தோஷம், அதை எண்ணும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். என் இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தையே என் வாழ்வையே உனதாக அளிக்கின்றதே, உனதாக அளிக்கின்றதே. உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அதை எண்ணும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். உள்ளக்கதவை திறந்து வை, உந்தன் குரலை கேட்கின்றேன். உனது இனிய மொழியும் எனில் நம்பிக்கை தீபங்கள் ஏற்றுதே. உள்ளக்கதவை திறந்து வை, உந்தன் குரலை கேட்கின்றேன். உனது இனிய மொழியும் எனில் நம்பிக்கை தீபங்கள் ஏற்றுதே. உன் வழி தொடரவே தயக்கமோ தடுக்குதே. தயக்கமும் நீங்கினால் தடைகளே இல்லை. அன்பே இறைவா, அருளை பொழிவாயே. உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அதை எண்ணும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். உந்தன் நினைவாழும் இறைவனும் அன்பால் இதயம் துடிக்கணும். மனித இதய காயங்கள் மறு என் வாழ்வே மருந்தாய் மாறணும். உந்தன் நினைவாழும் இறைவனும் அன்பால் இதயம் துடிக்கணும். மனித இதய காயங்கள் மறு என் வாழ்வே மருந்தாய் மாறணும். நண்பர்கள் சூழவே என் சுயநலம் மறையணும். உறவுகள் நிலைக்கவே தியாகத்தில் வளரணும். அன்பே இறைவா, அருளை பொழிவாயே. உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அதை எண்ணும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். ஜூபிலி ஆண்டுக்கான சபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாய் இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கி நம்மில் மண்டலச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக நம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான உம்மிடம் மீள தூண்டுவதாக.
அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். கபிரியேல் என்னும் வானதூதர் கடவுளால் ஒரு கன்னியிடம் அனுப்பப்பட்டார். அக்கன்னியின் பெயர் மரியாள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களை திருவார்த்தையாலும் திருவிருந்தாலும் உறுதிப்படுத்தியுள்ளீர். அதனால் புனித மரியாவின் வழிகாட்டுதலாலும் பாதுகாவலாலும் கிறிஸ்தவ பெயருக்கு எதிரான அனைத்தையும் விலக்கிவிட்டு அப்பெயருக்கு உகந்தவற்றையே நாட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு நிறையாசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.